ஹாய் ட்ரேடர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் லைவ் ட்ரேட் பார்ப்போம். இப்போ நான் ஒரு ட்ரேட் கொடுத்துருக்கேன். இது என்ன ரீசனுக்காக கொடுத்துருக்கேன்னா, இப்போது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டோஜி. ஸோ அதனால் இப்போ நான் டோஜியை வச்சு ஒரு ட்ரேட் எடுத்திருக்கேன். அது எதனால் எடுத்திருக்கேன்னு இதில் சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு வந்து டோஜியில் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். காலையில் ஒரு 3 ட்ரேட் ரெக்கார்ட் பண்ணேன். அதில் வந்து என்ன ப்ராப்ளம்னா, வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகாமல் வெறும் வீடியோ மட்டும் ரெக்கார்ட் ஆகிடுச்சு. மியூட்டில் இருக்கிறத பார்க்காம நான் பாட்டுக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த வீடியோவும் வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணி நான் அப்லோட் பண்ண பார்க்குறேன். இப்போ இந்த ட்ரேடு வந்து உங்களுக்கு நான் எதனால் இந்த ட்ரேடு எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு டோஜியை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த லைன் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த இடத்துல கால் ட்ரேட் எடுத்திருக்கேன்னா, இப்போ நமக்கு வந்து ஒரு டோஜி வந்து எப்படி யூஸ் பண்ணலாம்னா, இந்த இடத்துல ஒரு டோஜி இருக்கு, உங்களுக்கு தெரியுதா? ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு டோஜி இருக்கு. டோஜியோட இது என்னன்னா, டோஜியோட லெவல்ஸ் என்னன்னா, இப்போ ஒரு கேண்டில் இருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு டோஜி வந்துருக்குன்னா, இந்த டோஜியோட அப்பர் லெவல், அதாவது ஒரு அப்பர் விக்கு லோயர் விக், இந்த ரெண்டும் வந்து ஒரு சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ இந்த டோஜியோட இது வந்து ஒரு சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் எந்த இடத்துல உங்களுக்கு டோஜி கிரியேட் ஆனாலும் அந்த இடத்த மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டோஜியோட அப்பர் வீக்கையும் லோவர் வீக்கையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த மார்க் பண்ணி வச்சுருக்காது. இப்போ அப்பர் வீக்கில் வந்து ஒரு ரெட் கேண்டில் வந்து முடிஞ்சிச்சுன்னா, இப்போ ஒரு ரெட் கேண்டில் வந்து அப்பர் வீக்லேயோ இல்லை ஏதோ ஒன்று, இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ இங்கேருந்து ஒரு க்ரீன் கேண்டில் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்குது. இப்போ இங்கேருந்து ஒரு க்ரீன் கேண்டில் வருதுன்னா, இந்த லெவலில் முடிஞ்சிச்சுன்னா, அதாவது டோஜியோட இந்த நான் இப்போ வரைஞ்சிருக்கேன்னா இந்த இடத்துல டோஜியோட அப்பர் வீக் இருக்குல்ல, ஸோ இப்போ இந்த லெவலில் முடிஞ்சிச்சுன்னா இங்கேருந்து வந்து புட் ட்ரேட் நம்ம எடுக்கலாம். ஸோ இப்போ மேலேருந்து வரப்போ அதே லெவலில் வந்து ரெட் கேண்டில் முடிஞ்சிச்சுன்னா, ஒரு க்ரீன் கேண்டில் கீழேருந்து வந்து அந்த டோஜியோட அப்பர் வீக்லையோ லோவர் வீக்லையோ முடிஞ்சிச்சுன்னா அங்கேருந்து நம்ம வந்து ஒரு புட் ட்ரேட் எடுக்கலாம். இதே ஒரு ரெட் கேண்டில், இப்போது இந்த ரெட் கேண்டில் வந்து இந்த இடத்துல இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, டோஜியோட லைன் அப்பர் வீக் வரைஞ்சிருக்கேன்னு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து முடிகிறப்போ இங்கே நம்ம ஒரு கால் ட்ரேட் எடுக்கலாம். இது நம்ம வந்து பெயிண்டில் இன்னும் எப்படின்றத பார்த்துட்டு இந்த வீடியோஸில் வருவோம். இந்த திருப்பி ஐக் ஆப்ஷன் வருவோம். பெயிண்டில் வந்து நம்ம எப்படிங்கிறத வந்து கொஞ்சம் ஒரு டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ நான் இந்த இடத்துல வரைஞ்சி வச்சுருக்கேன். ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல வந்து ஒரு டோஜி ஃபார்ம், ஒரு அப் ட்ரெண்டில் ஒரு டோஜி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கும்போது டோஜி ஃபார்ம் ஆச்சுன்னா, இப்போ இந்த டோஜி நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னா, இப்படி டோஜி ஃபார்ம் ஆன உடனே என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த டோஜியோட அப்பர் வீக்கில் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க, லோவர் வீக்கில் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த அப்பர் வீக்கில் ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டு லோயர் வீக்கில் ஒரு லைன் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ அந்த அப்பர் வீக்கு லோயர் வீக் ரெண்டுமே வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டாவுமே ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து இப்படி ஒரு டோஜி கிரியேட் ஆகி இப்படி ஒரு கண்டினியூவாக ஒரு 3 க்ரீன் கேண்டில் வந்திருக்கு. இதுக்கப்புறம் வந்து ஒரு டோஜி கிரியேட் ஆகிருக்கு. டோஜி கிரியேட் ஆகி ஒரு ரெட் கேண்டில் வந்திருக்கு. அப்படிங்கிறப்போ இந்த டோஜி நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னா, இந்த ரெட் கேண்டிலுக்கு அப்புறம் ஒரு க்ரீன் கேண்டில் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரெட் கேண்டிலுக்கு அப்புறம் ஒரு க்ரீன் கேண்டில் வருது. ஓகேங்களா? இப்போ இந்த க்ரீன் கேண்டில் இந்த இடத்துல இப்போ இந்த கீழே போட்டிருக்கோம்ல, இந்த டோஜியோட கீழ் வீக்கில் வந்து ஒரு லைன் போட்டிருக்கோம். அந்த லைனில் போய் கரெக்டாக முடிஞ்சிச்சுன்னா, ஸோ இப்போ நீங்கள் இங்கேருந்து ஒரு புட் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துலேருந்து ஒரு புட் ட்ரேட் எடுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு. இதே வந்து இந்த கேண்டில், இப்போ இதே வந்து ஒரு க்ரீன் கேண்டில் இப்படி போய் அப்பர் வீக்கில் முடிஞ்சாலும் இந்த இடத்துல நீங்கள் ஒரு புட் எடுக்கலாம். இது வந்து டோஜியோட இது வந்து 80% ஒர்க் ஆகும். ஒரு டோஜியோட ஃபார்முலா வந்து இது வந்து 80% ஒர்க் ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துலேருந்து வந்து இப்படி ஒரு கேண்டில் வந்து ஒரு க்ரீன் கேண்டில் வந்து இந்த அப்பர் வீக்கில் முடிஞ்சாலும் இங்கேருந்து நீங்கள் புட்டு எடுக்கலாம். ஓகேவா? இப்போ இது வந்து பெரிய டோஜியாக இருக்கும்போது, இதே குட்டி டோஜியாக இருக்குது அப்படிங்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த குட்டி டோஜியாக இருக்குங்கிறப்போ இப்போ இந்த இடத்துல ஒரு குட்டி டோஜி நான் வரைகிறேன் பாருங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு டோஜி இருக்குது.
சின்ன சின்ன டோஜிஸ்லாம் வரும். ஸோ அப்போ அந்த மாதிரி டோஜிஸ்லாம் நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஏன் அந்த இடத்துல ட்ரேட் எடுக்கக்கூடாதுன்னா மெயின் ரீசன் வந்து நமக்கு எந்த லைன் ஆக்ட் ஆக போகுது நமக்கு வந்து கன்ஃபார்ம் தெரியாது. ஸோ இப்போ இப்படி ஒரு லைன் இருக்கிறப்போ இங்கே முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ இது கொஞ்சம் மேலே ஏறி இந்த இடத்துலேருந்தும் வந்து இதுவாகலாம். இப்போ இது கொஞ்சம் இந்த மாதிரி வரைஞ்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கேருந்து வரைஞ்சிருக்கோம், இந்த இடத்துலேருந்து வந்து ஒரு லைன் வரைஞ்சிருக்கோம், ஓகேவா? இப்போ இந்த மாதிரி ஒரு கேண்டில் முடிஞ்சிருக்கு. ஸோ அப்போ இதை இப்போ இந்த கண்டிஷனில் ஒரு ஸ்மால் டோஜி வரப்போ இந்த கண்டிஷனில் என்னன்னா இப்போ இங்கே முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல நம்ம புட் எடுக்கக்கூடாது. ஏன் புட் எடுக்கக்கூடாதுன்னா இது ரொம்ப டிஸ்டன்ஸ் கம்மி, இந்த இடத்துல வந்து டிஸ்டன்ஸ் கம்மி. இப்படி டிஸ்டன்ஸ் கம்மிங்கிறப்போ என்ன ஆகும்னா இது இந்த இடத்துல பட்டு ரிஜெக்ட் ஆகி இங்கே வரலாம், திருப்பி இந்த இடத்துல பட்டு ரிஜெக்ட் ஆகி இது அப்பவும் போகலாம். ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு 50-50 சான்ஸ் தான் இது. ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன டோஜி வரப்போ அந்த இடத்துல இதை யூஸ் பண்ணாதீங்க. ஒரு நல்ல லென்த்தான டோஜி இருக்கிறப்போ அந்த இடத்துல இதை யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல முடிஞ்சா இப்படி வரும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. முடிஞ்சா அடுத்தது புட்டு எடுக்கலாம், டோஜியோட ரெசிஸ்டன்ஸ்ல முடிஞ்சா அடுத்தது புட்டு எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இந்த மாதிரி முடிஞ்சிருக்கப்போ நம்ம இங்கேருந்து வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல முடிஞ்சிருக்கப்போ நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறோம்ல, இதே மாதிரி கண்டினியூ ட்ரேடும் எடுக்கலாம் டோஜி வச்சு. எப்படி கண்டினியூ ட்ரேட் எடுக்கலாம்னா இப்போ இது டோஜியில் வந்து நம்ம எந்த இடத்துல ட்ரேடுனா 3 இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். அதாவது 3 விதமான இடத்துல இந்த டோஜி வந்து 3 இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் 2 சொன்னது தான், இந்த இடத்துல முடிஞ்சா எடுக்க போகிறோம். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல இருந்து முடிஞ்சா எடுக்க போறோம். இது ரெண்டுமே இல்லாம இன்டர்மீடியேட் லெவல்ல ஒரு முடிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இன்டர்மீடியேட் லெவல்ல முடிஞ்சிருக்குன்னா இப்படி முடிஞ்சிருக்கிறப்போ இந்த இடத்துல நீங்க ட்ரேட் அவாய்ட் பண்ணிடணும். இப்படி முடிஞ்சாலும் அவாய்ட் பண்ணிடணும். இந்த மாதிரி இந்த இடத்துல டச் பண்ணாம விக்கு டச் பண்ணி ரிஜெக்ட் ஆயிருக்குன்றதுக்காண்டிலாம் எடுக்கக்கூடாது. ஸோ இப்போ இந்த மாதிரி விக்கும் டச் பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி கரெக்டாக முடியலன்னா இந்த இடத்துல வந்து நீங்க ட்ரேட் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ கண்டினியூ ட்ரேடு எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறப்போ டோஜியோட ஃபார்முலா என்னன்னா இப்படி இதுவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக பிரேக் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி லைட்டாக பிரேக் அவுட் ஆயிருக்கிறப்போ டோஜியோட இது என்னன்னா இப்போ இந்த இடத்துல வந்து சொல்லி காமிக்கிறோம். இப்போ இந்த டோஜியோடது என்னன்னா இப்போ இந்த டோஜியோடதுல இந்த இடத்துலேருந்து நமக்கு வந்து லைட்டாக பிரேக் அவுட் ஆயிருக்கு. அப்போ இது இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் நம்ம வரைஞ்சிருக்கோம், இங்கே ஒரு லைன் வரைஞ்சிருக்கோம். இப்போ இந்த மாதிரி லைட்டா பிரேக் அவுட் ஆயிருக்கிறப்போ இதுலேருந்து அடுத்த கேண்டில் இது வரைக்கும் போறதுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு 80% வந்து நமக்கு இந்த இடத்துல லைட்டா பிரேக் அவுட் ஆகிறப்போ இந்த டோஜியோட இந்த சர்க்கிள்குள்ளார வந்து அதாவது இந்த டோஜியோட இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்குள்ளார ஒரு கேண்டில் வந்து இப்படி முடிஞ்சிருக்குன்னா இந்த டோஜியோட அப்பர் விக் வரைக்கும் ஒரு கேண்டில் அடுத்தது நெக்ஸ்ட் கிரீன் கேண்டில் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இதே தான் வந்து ரெட்டுக்கும். இப்போ இதே வந்து நமக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட்ல ஒரு டோஜி வருதுனாலும் அதே விஷயம் தான், அதே கேட்டகரி தான். இந்த இடத்துல வரைகிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு 3 ரெட் கேண்டில் வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துலேருந்து ஒரு 3 ரெட் கேண்டில் வருது, இங்கே ஒரு டோஜி ஃபார்ம் ஆகுது, இப்போ இந்த இடத்துல ஒரு டோஜி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ அதே மாதிரி தான் இப்போ இந்த இடத்துல ட்ரா பண்ணிக்கிறீங்க, ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறீங்க. இந்த இடத்துல லைன் ட்ரா பண்ணி இது பிரேக் அவுட் ஆகி இப்போ இங்கேருந்து வந்து இப்படி முடிஞ்சிருக்கு. இப்படி முடிஞ்சிருக்கிறப்போ நீங்க இங்கேருந்து ஒரு கால் ட்ரேட் எடுக்கலாம், ஓகேங்களா? அதே மாதிரி இது பிரேக் அவுட் ஆகி முடிஞ்சிருக்குன்னா அதாவது இது வந்து பிரேக் அவுட் ஆகி முடிஞ்சிருக்கு. இப்போ இந்த இடத்துல இப்படி லைட்டாக பிரேக் அவுட் ஆகி முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறப்போ இங்கேருந்து நீங்கள் ஒரு புட் ட்ரேட் போகலாம். ஸோ இதுதான் வந்து டோஜியோட தேரி. இது வந்து பைனரியில் 80% ஒர்க் ஆகும். இது வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நான் எடுத்த ட்ரேடும் வந்து அதை பேஸ் பண்ணி தான் எடுத்தேன், இந்த டோஜியை பேஸ் பண்ணி தான் எடுத்தேன். நான் சொன்ன மாதிரி அந்த டோஜி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும். சின்ன சைஸ் டோஜியில் வந்து நம்ம எடுக்கக்கூடாது. ஏன்னா அது மேலேயும் ரியாக்ட் பண்ணலாம், கீழேயும் ரியாக்ட் பண்ணலாம். ஸோ ரெண்டுமே நமக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறோம். ஒரு நல்ல லென்த்தான டோஜி இருக்குது அப்படிங்கிறப்போ அந்த டோஜியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே சின்ன டோஜிலையும் எடுக்கலாம். சின்ன டோஜிலையும் எப்படி எடுக்கலாம்னா ஏதோ ஒன்றுத்தை பேஸ் பண்ணி எடுங்க. சின்ன டோஜியில் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி குட்டி டோஜி இருக்குன்னா வெயிட் ஒரு நிமிஷம். இந்த மாதிரி ஒரு குட்டி டோஜி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கேயும் லைன் ட்ரா பண்ணிடுவீங்க. இப்போ இந்த டோஜி எப்படி யூஸ் பண்ணலாம்னா சப்போஸ் இது பிரேக் அவுட் ஆகி இந்த இடத்துலேருந்து ஒரு கேண்டில் வந்து இந்த இடத்துலேருந்து ஒரு கேண்டில் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது பிரேக் அவுட் ஆயிடுச்சு. பிரேக் அவுட் ஆகி இந்த கேண்டில்
இங்கேருந்து ஒரு குட்டி கிரீன் கேண்டில் வந்திருக்கு. இப்போ இங்கேருந்து வந்து ஒரு குட்டி கிரீன் கேண்டில் வந்திருக்கு. நீங்க அடுத்தது என்ன பண்ணான்னா, இந்த லைன்லேருந்து உங்களுக்கு மார்ஜினல் சேஃப்டியோட கிடைச்சிச்சுன்னா, இந்த லைன்லேருந்து நீங்க ஒரு கால் எடுக்கலாம். மார்ஜினல் சேஃப்டியோட இந்த லைன்லேருந்து நீங்க கால் எடுக்கலாம். அதாவது இந்த அடுத்த வந்த ப்ரெசன்ட் கேண்டில் வந்து இந்த இடத்த டச் பண்ணிச்சுன்னா நீங்க இங்கேருந்து கால் எடுக்கலாம். ஏன்னா இது மோஸ்ட்லி வந்து ரெண்டுமே ரெசிஸ்டன்ஸ் தான். அப்போ இந்த டோஜி வந்து இதுலயும் ரியாக்ட் ஆகும், இந்த டோஜியோட அப்பர்ல இதுலயும் ரியாக்ட் ஆகும், இதுலயும் ரியாக்ட் ஆகும். ஸோ இது வந்து 50-50 தான். இது வந்து 50-50 சான்ஸா நீங்க மார்ஜினல் சேஃப்டியோட போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வின்னிங் ரேஷியோ இருக்கும். ஆனால் 50-50 தான். நீங்க வந்து ஒரு மேக்ஸிமம் வந்து நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைச்சேன்னா இப்படி யூஸ் பண்ணுங்க சின்ன டோஜில, இல்லைன்னா சின்ன டோஜி யூஸ் பண்ணாதீங்க. ஒரு ஸ்மால் டோஜில யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு லென்த்தான டோஜி வருது, டிராகன் ஃப்ளை டோஜி ஒரு இல்லை ஒரு லாங் லெக் டோஜி வருது, இந்த மாதிரி வருதுன்னா அந்த டோஜிலலாம் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இது வந்து நம்ம லைவ் மார்க்கெட்டில் வந்து நான் இப்போ ஒரு ட்ரேடு எடுத்திருந்தேன். அது போக நமக்கு வந்து எத்தனை டோஜியில் வந்து இந்த மாதிரி ஆயிருக்கு, இந்த இப்போ பார்த்த நம்ம விஷயம் வந்து எத்தனை டோஜிஸில் வந்து ஆக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம லைவ் சார்ட்டில் போய் பார்ப்போம். இப்போ லைவ் சாட்டுக்கு வந்தாச்சு. நான் எடுத்தது வந்து இந்த கேண்டில், ஓகேவா? இப்போ நான் எடுத்த ட்ரேட் வந்து இந்த டோஜியை பேஸ் பண்ணி இந்த ரெட் கேண்டில் வந்து அங்கே முடிஞ்சிருச்சு, கரெக்டுங்களா? இந்த ரெட் கேண்டில் வந்து இங்கே முடிஞ்சிருச்சு. ஸோ கரெக்டாக எக்ஸாக்டாக முடிஞ்சதுனால நான் இங்கேருந்து ஒரு கால் ட்ரேட் எடுத்தேன். ஏன் அது ப்ராஃபிட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வேற எந்தெந்த இடத்துல டோஜி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே இந்த பாருங்க, சின்ன டோஜி வந்து ப்ராஃபிட் ரேஷியோ கம்மியாக இருக்குன்னு சொன்னா, இப்போ இந்த இடத்துல வந்து சின்ன டோஜி இருக்கு. இங்கே பாருங்க, இந்த சின்ன டோஜில நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் நான் முன்னாடியே சொன்னேன். சின்ன டோஜில வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், இது இங்கேருந்து ரியாக்ட் ஆகுதா இங்கேருந்து ரியாக்ட் ஆகுதா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஒன்ஸ் இதை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு, இந்த டோஜியோட இந்த லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறப்போ அந்த பிரேக் அவுட் பண்ண கேண்டிலுக்கு அடுத்த கேண்டில் நீங்கள் எடுக்கலாம். ஸோ இப்போ நான் சொன்னேன்னா இந்த லைனில் வந்து முடிஞ்சிருக்கு, இல்லை இந்த லைனில் பிரேக் அவுட் ஆயிருக்கு, சின்ன பிரேக் அவுட் சொன்ன மாதிரி சின்ன பிரேக் அவுட் ஆயிருக்கும். சின்ன பிரேக் அவுட் ஆயிருக்குன்னா நீங்கள் இந்த இடத்துலேருந்து ஒரு புட் ரேட் போகலாம். இது வந்து எல்லா டோஜிஸ்க்கும் இதே மாதிரி தான். ஒரு சின்ன டோஜி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல முடிஞ்சிருக்குன்னு கால் ரேட் எடுக்காதீங்க. ஏன்னா இது ரொம்ப சின்ன இடம். நீங்கள் இந்த இடத்துலேருந்து டக்குன்னு போய் ரிஜெக்ட் ஆகி வரும், இந்த இடத்துல டக்குன்னு ரிஜெக்ட் ஆகி இது கால் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ வேறு எங்கே இருக்குது, இந்த சின்ன டோஜி வந்து இப்படி தான் யூஸ் பண்ணணும். ஒரு ஸ்மால் டோஜியை வந்து இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும், ஓகேங்களா? இப்போ வேறு எதில் இருக்குது, வேறு எங்கே இருக்குது, வேறு சாட்டில் பார்ப்போம். ஸோ இந்த பாருங்கள், ரைட்டா? அப்போ இந்த பாருங்கள், இங்கே ஒரு டோஜி இருக்கா? இது கொஞ்சம் பெரிய டோஜி தான். ஸோ இப்போ இந்த டோஜி வந்து இப்போ இந்த லைன் வரைக்கும் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ஓகேவா? இப்போ இந்த இடத்துல 2 ட்ரேட் எடுக்கலாம். இந்த டோஜியில் வந்து நமக்கு வந்து சாரி ஒரு ட்ரேட் தான் எடுக்க முடியும். இது வந்து பெரிய பிரேக் அவுட் ஆயிருக்கு. இதை நம்ம அந்த அளவுக்கு வந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, பெரிய பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த மாதிரி டோஜி வரைஞ்சிக்கோங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த லைனை பிரேக் அவுட் பண்ணி ஒரு டோஜி வந்திருக்கு, திருப்பி இந்த பிரேக் அவுட் பண்ணிருச்சு. இந்த டோஜி லைனை பிரேக் அவுட் பண்ணி இந்த திருப்பி வந்து ஒரு கிரீன் கேண்டில், இந்த கிரீன் கேண்டில் வந்து இந்த டோஜியோட நம்ம கீழே போட்ட சொன்ன சீசன் லைன் சொன்ன விக்லையும் வரைய சொன்னேன். ஸோ இப்போ அந்த கீழ் லைனை பிரேக் அவுட் ஆகி முடிஞ்சிருக்கு, சின்ன பிரேக் அவுட். இது வந்து பெரிய பிரேக் அவுட் கிடையாது, சின்ன பிரேக் அவுட். பெரிய பிரேக் அவுட்னா இந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ இப்போ இந்த ரெட் கேண்டில் அளவுக்கு வந்துச்சுன்னா இது வந்து கொஞ்சம் ஓரளவு பெரிய பிரேக் அவுட். ஸோ இப்போ நம்ம வந்து இங்கேயும் நம்ம முடியாது, இங்கேயும் நம்ம முடியாது, அந்த இடத்துல வரும். இப்போ சின்ன பிரேக் அவுட் ஆயிருக்குங்கிறப்போ அடுத்த கேண்டில் நீங்கள் கால் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி இது ப்ராஃபிட். ஸோ இது ஒரு ப்ராஃபிட்டா? ஸோ அந்த மாதிரி வேறு எங்கெங்கெல்லாம் டோஜிஸ் இருக்குது இங்கே பாருங்கள். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்களா, இது வந்து கொஞ்சம் பெரிய டோஜி. இந்த டோஜி வரைஞ்சாச்சு, இதை பாருங்கள், ரைட்டா? இப்போ இந்த இடத்துல டோஜியில் அப்பர் விக்லையும் லோவர் விக்லையும் வந்துச்சு. இதேமாரி ஒரு ரெட் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு, ஒரு டோஜி கிரியேட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெட் கேண்டில் வந்திருக்கு. இது வந்து இந்த லெவலில் தாண்டல, நம்ம இந்த இடத்துல ட்ரேட் எடுக்க போகிறது கிடையாது. ஒன்ஸ் இதை மேலே வந்து இந்த இடத்துல முடிஞ்சுன்னா இங்கேருந்து நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு பாருங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இந்த கேண்டில் இந்த டோஜியோட லெவலில் இந்த கேண்டில் பிரேக் அவுட் ஆயிருக்கு. இது ரொம்ப பெரிய பிரேக் அவுட், நம்ம இந்த இடத்துல ட்ரேட் எடுக்க மாட்டோம், அடுத்தது கால் ட்ரேட் போக மாட்டோம். மேலே அப்பர் இது வந்து பெரிய பிரேக் அவுட், ஒரு சின்ன பிரேக் அவுட் இந்த லெவலில். இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன பிரேக் அவுட்டாக இருக்குன்றப்போ, சாரி, இந்த மாதிரி ஒரு சின்ன பிரேக் அவுட் ஆயிருக்குன்னா நம்ம இந்த இடத்துலேருந்து கால் போகலாம் தாராளமாக. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆகலை, ஒரு பெரிய பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா அடுத்த கேண்டில் பாருங்க, நெக்ஸ்ட் கேண்டிலே ஒரு ரெட் கேண்டில் வந்து இந்த டோஜியோட இதில் வந்து முடிஞ்சிருக்கு, ஓகேவா? இந்த டோஜியோடதுலேருந்து
முடிஞ்சது. ஸோ இப்போ அடுத்த ட்ரேட் இந்த இடத்துல கால் எடுக்கலாம். ஓகேவா? இதோட இப்போ ஒரு 3-4 டோஜி பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். நான் ட்ரேட் எடுத்ததோட அது 4 டோஜி சேர்த்து. ஸோ நம்ம பார்ப்போம் எத்தனை டோஜி வருதுன்றதை பார்ப்போம். ஓகேங்களா? இந்த பாருங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துலையும் ஒரு டோஜி இருக்குது. நீங்கள் இதையும் வரைஞ்சி பார்க்கலாம். அந்த பாருங்க. இப்போ இந்த இடத்துலையும் வரைஞ்சிருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஸ்மால் பிரேக் அவுட் ஆயிருக்கு. அடுத்த நம்ம லெவல் இந்த லெவல் தான். நம்ம கீ லெவல் அடுத்தது வந்து இந்த டோஜியோட இந்த லெவல் தான். இப்போ இந்த இடத்துலேருந்து நீங்கள் 2 ட்ரேட் எடுத்துக்கலாம் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த சார்ட்டில் வந்து நம்ம ஒரு டோஜி வச்சு 2 ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இப்போ இது வந்து இங்கேருந்து வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல ஸ்மால் பிரேக் அவுட் ஆயிருக்கிறதுனால இங்கே தான் நமக்கு அடுத்த கீ லெவல் இருக்குது. ஸோ ஸ்மால் பிரேக் அவுட் ஆயிருக்கிறதுனால இங்கே நம்ம ஒரு கால் ட்ரேட் எடுக்க போகிறோம். அடுத்த கேண்டில் பாருங்கள், எக்ஸாக்டாக போய் அங்கே க்ளோஸ் ஆகி நம்ம வரைஞ்சி வச்சிருக்க டோஜி லெவலில் எக்ஸாக்டாக போய் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ அந்த இடத்துல ஒரு புட் ட்ரேட் எடுக்கலாம். இது வந்து டோஜியை இப்படி தான் யூஸ் பண்ணணும். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் டோஜிஸ் வந்துச்சுன்னா நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இதோ வேறு சார்ட்டில் எதுவும் டோஜிஸ் இருக்கான்னு பார்ப்போம். இப்போ யூரோ ஜேபிபியில் பார்த்தோம். யூரோ ஜேபியில் எதுவும் டோஜி வந்திருக்கான்னு பார்ப்போம். ஸோ இப்போ இந்த பாருங்கள், இங்கே யூரோ ஜேபியில் ஒரு டோஜி வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல அதே மாதிரி மேலே ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிட்டீங்க. இந்த இடத்துல இதேமாரி அப்பர்லையும் லோயர்லையும் நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு க்ரீன் கேண்டில் வந்து அடுத்தது ஒரு டோஜி வந்து அதை பிரேக் அவுட் பண்ணி ஒரு கேண்டில் பிரிக்கும். ஸோ இப்போ இந்த கேண்டில் அடுத்தது வந்து இங்கே முடியிறப்போ, இந்த மேலே உள்ள இதில் முடியிறப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு கால் ட்ரேட் எடுக்கிறோம். ஸோ இப்போ இது வந்து இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கு. ஓகேவா? இந்த இடத்துலேருந்து ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கு. எக்ஸாக்டாக அந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகி நான் சொன்ன மாதிரி இங்கேருந்து ஒரு க்ரீன் கேண்டில் போய் ஒரு டோஜி வந்து அதை பிரேக் அவுட் பண்ணி போய் திருப்பியும் இந்த இடத்துல வந்திருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த டோஜி வரைஞ்சிவிட்டு இந்த இடத்துல க்ரீன் கேண்டில் இங்கேயே க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறப்போ இந்த இடத்துலையும் புட் ட்ரேட் எடுக்கக்கூடாது. அது வந்து தப்பு. அது அந்த மாதிரி ஒரு ட்ரேட் எடுத்திங்கன்னா அது வந்து மேக்ஸிமம் லாஸ் தான் அதிகமாகும். அந்த டோஜியை வந்து நம்ம விடணும். அந்த டோஜியை வந்து பிரேக் அவுட் ஆகி போயிட்டு திருப்பியும் அந்த லெவலில் வரணும். ஓகேங்களா? இப்போ ஏன் இந்த டோஜியோட ஃபார்முனா அந்த இடத்துல வந்து பையரும் செல்லரும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சண்டை போட்டிருக்காங்க. நீயா நானாங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஃபைட் பண்ணியிருக்கிறப்போ அந்த இடத்துல 2 பேராலையும் முடியலங்கிறப்போ அந்த இடம் கீ லெவல்னா என்னன்னா அந்த இடத்துல வந்து மேஜராக வந்து அந்த விக்ல முடிஞ்சிருக்கானா மேலேருந்து இப்போ இந்த கீழ் விக்லேருந்து யார் வந்திருக்காங்கன்னா பையர் வந்திருக்கா. இந்த மேல் விக்லேருந்து யார் வந்திருக்காங்கன்னா செல்லர் வந்திருக்கா. ஸோ அப்போ அந்த 2 விக்குமே ஸ்ட்ராங்கான லெவல் தான். அந்த இடத்துலேருந்து ஃபைட் பண்ணி வந்ததுனால தான் இப்படி ஒரு டோஜி வந்திருக்கு. ஸோ அப்போ அந்த 2 லெவலுமே வந்து கீ லெவல்ஸ். ஸோ அப்போ அந்த லெவலை வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும். அந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் பண்ணணும். இப்போ இந்த ஃபைட் நடந்ததுக்கு அப்புறம் யார் பிரேக் அவுட் பண்ணுறாங்களோ பிரேக் அவுட் பண்ணிட்டு திருப்பி அந்த லெவலுக்கு வரப்போ யார் வின் பண்ணாங்களோ, அதாவது யார் வின் பண்ணாங்கன்னு மீன்ஸ் ஒரு பையர் வந்து இந்த இடத்துல பையரோ செல்லரும் ஃபைட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பையர் செல்லரும் ஃபைட் பண்ணியிருக்காங்க. 2 பேரும் வந்து ஈக்குவல் பவரில் ஃபைட் பண்ணி இந்த இடத்துல டோஜி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு. பையர் வந்து செல்லரை பீட் பண்ணி பிரேக் அவுட் ஆகி போயிட்டான். போனதுக்கு அப்புறம் திருப்பி இந்த லெவல்ல வந்தப்போ நம்ம இங்கே நமக்கு என்ன கண்டுபிடிச்சிட்டோம், இந்த இடத்துல வந்து பையர் தான் இந்த செல்லரை வந்து பிரேக் அவுட் ஆகி, அதாவது பையர் தான் வந்து செல்லரை வந்து டாமினேட் பண்ணி மேலே போயிருக்கான். திருப்பி அந்த லெவல்ல வந்து முடிஞ்சுன்னா அது யார் ஏரியா? பையர் ஏரியா. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த இடத்துல இருந்து நம்ம ஒரு கால் ட்ரேட் எடுக்கலாம். இதுதான் வந்து டோஜியோட கான்செப்ட். இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்க. டோஜிஸ் வந்துச்சுன்னா நீங்க வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல ட்ரேடு மிஸ் பண்ணிடாதீங்க, எடுக்க பாருங்க. அடுத்த வீடியோஸ்ல வந்து பார்ப்போம். இந்த வீடியோஸ் வந்து காலையில் ரெக்கார்ட் பண்ண ஒரு 3 ட்ரேட் வந்து எடுத்தேன். கண்டினியூவாக ஒரு 3 ட்ரேட் எடுத்தேன். அதாவது ஒரு 4 கேண்டில்ஸில் வந்து ஒரு கேண்டில் தவிர பாக்கி 3 கேண்டில் வந்து ட்ரேட் எடுத்தேன். கண்டினியூவாக எடுத்தேன் உங்களுக்கு போகணுன்றதுக்காண்டி. அது என்ன ப்ராப்ளம்னா அந்த சொன்ன மாதிரி வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகாமல் போயிடுச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் அதை வாய்ஸ் ஓவர் பண்ணியாவது நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த டோஜிஸ் எல்லாரும் யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல்.